நகரத்தின் வழியாக கடலில் சென்று கலக்கும் கெடிலமாறு கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே மலையில் ஒரு ஓடையாக தோன்றி அங்கிருந்து 112 கிலோமீட்டர் நெளிந்து வளைந்து ஓடோடி பயணித்து கடலூர் துறைமுக பகுதியில் கலக்கிறது. இது சிறிய ஆறு என்றாலும் இந்த ஆற்றங்கரை நாகரிகமும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. குறிப்பாக இந்த கெடிலமாற்றின் கரையில் கடலூர் மாவட்டம் திருவதிகையில் புகழ்பெற்ற வீரட்டேஸ்வர திருக்கோயிலும் அதன் பிறகு 108 வைணவ தலங்களில் ஒன்றான திருவந்திபுரம் தேவநாத சுவாமி கோயிலும் அமைந்துள்ளன. இந்த ஆற்றை நம்பி ஆயிரக்கணக்கான விவசாயிகள் உள்ளனர். மழை காலங்களில் மட்டுமே இந்த ஆற்றில் நீர் செல்லும். மற்ற காலங்களில் வறண்டுதான் காணப்படும். இந்த ஆற்றில் மழைக்காலங்களில் செல்லும் நீரை தேக்க தடுப்பணைகள் கட்ட வேண்டும் என்று விவசாயிகளும் சமூக ஆர்வலர்களும் வேண்டுகோள் வைத்திருந்தனர். இந்நிலையில்தான் கடலூர் நகர பகுதியின் மையத்தில் குறிப்பாக கம்மியம்பேட்டையில் கெடிலமாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டப்பட்டது. இந்த தடுப்பணையின் பயன்பாடு மழை நீரை சேமிக்க வேண்டும், கடல் நீர் உட்புகாதவாறு தடுக்க வேண்டும். அதன் பிறகுதான் கொண்டுவரப்பட்ட நோக்கமே வீணானது மட்டுமல்லாமல் அந்த ஆற்றின் அவலமும் வெளிவரத் தொடங்கியது. மழை நீரை சேமிக்க கட்டப்பட்ட தடுப்பணையில் கழிவுநீர் தேங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டது. குறிப்பாக திருவந்திபுரம் வரை ஆற்றின் நீர் எந்த பாதிப்பும் இல்லாமல் வரும் நிலையில் கம்மியம்பேட்டை தடுப்பணையில் தேங்கும் போது அதன் நிறம் கருப்பாக மாறிவிடும். நீர் மாசுபடாமல் தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை வைத்து வருகிறார்கள். இந்நிலையில் கழிவுநீர் கலப்பதை சுற்றுவட்டார பகுதி மக்களும் சமூக ஆர்வலர்களும் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். குறிப்பாக நெல்லிக்குப்பம் நகராட்சியில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவுநீர், தனியார் ஆலையிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவுநீர் தான் இந்த ஆறு கருப்பாக மாறுவதற்கு காரணம் என்று மக்கள் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறார்கள். இப்படி ஒவ்வொரு ஆண்டும் இதே தகவல் தான் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஆற்றை ஒவ்வொரு முறையும் வடகிழக்கு பருவமழை சுத்தம் செய்து கொடுக்கும். அப்படித்தான் இந்த ஆண்டும் கருப்பாக இருந்த ஆற்று நீரை தற்போது செம்மண் நிறமாக மாற்றி கொடுத்திருக்கிறது இந்த பருவமழை. சமீபத்தில் பெய்த மழைக்கு முன்னால் எடுக்கப்பட்ட கருப்பு நிற கழிவுநீர் கொண்ட ஆற்றையும் மழையால் சுத்தம் செய்யப்பட்ட செம்மண் நீர் ஆற்றையும் புதிய தலைமுறை பிரத்யேகமாக ட்ரோன் காட்சிகள் வழியே பதிவு செய்திருக்கிறது. இதை பார்த்த பின்பாவது தடுப்பணையில் கழிவுநீர் தேங்காமல் தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுக்கிறார்கள்.